ஸ்ரீ லவகுசா புராணம் 26ஆம் பகுதி. நிறைவு பகுதி. தமையனாரே, கைகேயி அன்னையை எல்லோரும் தவறாக பேசுகிறார்கள். நம் தந்தையார் அவரது தந்தை கேகேயனுக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்திருந்தார். தேவி கைகேயிக்கும் அவளது குழந்தைகளுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் தருவதென. ஆனால் தங்களுக்கு முடிசூட்டுவதை அறிந்த அன்னை தங்கள் மீது கொண்ட வெறுப்பாலோ மந்தரையின் தூண்டுதலாலோ தன்னிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. கேகேயராஜன் சத்தியவேந்தனான தன் மருமகன் சொன்னது போல் செய்யவில்லையே என நினைத்து கொள்வாரே என பயந்தே தன் பர்த்தா சத்தியம் தவறாதவர் என்பதை வெளி உலகிற்கு காட்டவே அப்படி செய்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த முயற்சியில் நம் தந்தை மறைந்தார். விதி அங்கே விளையாடிவிட்டது. அதுபோல் இப்போது என் விதியும் முடிகிறது. தங்களை காண நான் வைகுந்தத்தில் காத்திருப்பேன் என்றான். எனினும் ராமபிரான் மிகவும் துன்பப்பட்டார். இந்நேரத்தில் அவருக்கு வசிஷ்ட முனிவரின் நினைவு வந்தது. அவரிடம் லக்ஷ்மணனை மரணத்திலிருந்து தடுக்க முடியாதா என கேட்டார். வசிஷ்ட முனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம், ராமா, விதி வலியது. ஒரு யாகம் செய்தால் உனக்கு 4 குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்களில் யாராவது ஒருவன் இறக்க நேர்ந்தால் மற்ற 3வரும் அவனோடு சேர்ந்து மடிவார்கள் என்று நான் உன் தந்தையிடம் முன்பே சொன்னதை உனக்கு நினைவுபடுத்தினேன். எனவே லக்ஷ்மண சுவாமிக்கு மட்டுமே மரணம் சம்பவிக்கிறது என நினைக்க வேண்டாம். ராமா, நீ இன்றி அயோத்தி இல்லை. அயோத்தியே இப்போது மரணத்தின் பிடியில் இருக்கிறது என்றார் வசிஷ்ட முனிவர். வசிஷ்ட முனிவர் கூறியதை கேட்ட லக்ஷ்மண சுவாமி, தமையனாரே, நம் குரு வசிஷ்டரே கூறிய பிறகும் என்ன யோசனை? எனக்கு விடை கொடுங்கள் என கூறி சிரித்த முகத்துடன் ஸ்ரீராமபிரானை வணங்கினார். தமையன் மரணமடைய சொன்னாலும் அது இன்முகத்துடன் ஏற்ற தம்பி நம் லக்ஷ்மண சுவாமி. இவரை போன்ற உயர்ந்த மனிதர்களையெல்லாம் இந்த பாரதம் பெற்றிருந்ததால் தான் இந்த கலியுகத்திலும் இந்த தேசத்தில் மட்டும் கலாச்சாரமும் பண்பாடும் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அங்கிருந்து விடை பெற்று அயோத்தியின் எல்லைக்கு சென்றார் லக்ஷ்மண சுவாமி. சரையு நதி சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. தமையன் தன்னை மரணமடைய சொல்லி கடைசி வரை உத்தரவிடவில்லை என்பதால் அந்த நதியில் மூழ்கி எழுந்து கரையோரத்தில் யோகத்தில் அமர்ந்தார். அப்போது இந்திரன் தன் விமானத்தில் வந்தான். லக்ஷ்மண சுவாமியை ஏற்றி கொண்டு வைகுந்தம் நோக்கி பறந்தான். இதை அறிந்த ராமபிரான் மனம் கலங்கினார். என்னை விட்டு கண நேரமும் பிரியாதவனே, எப்படி உனக்கு என்னை பிரியும் மனம் வந்தது என்று கூறி கண்ணீர் சிந்தினார். அவன் செய்த செயல்களை பற்றி அரற்றினார். அவனது பிரிவை தாழாமல் பரதனை அழைத்தார். பரதா, இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம். குச்சலவரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும் மனநிலையில் நான் இல்லை. நம் தந்தை விருப்பப்படி நீயே மன்னனாக இரு. லக்ஷ்மணனை பிரிந்து என்னால் வாழ முடியாது. அவன் சென்ற இடத்திற்கே நான் செல்கிறேன் என்றார். தமையனாரே, என்ன கூறுகிறீர்கள் என கதறிய பரதாழ்வார் இறந்தவன் கீழே விழுவது போல தடால் என விழுந்தார். அண்ணா, என்ன சொன்னீர்கள்? கேவலம் இந்த ஆட்சியையா நான் விரும்பினேன்? தாங்கள் காட்டில் வசித்த காலத்திலேயே தங்கள் பாதுகைகளே இந்நாட்டின் ராஜாவாயிருந்தன. அப்போதும் நான் பதவியை விரும்பவில்லை. இப்போது நீங்கள் கேட்பது அன்னை கைகேயி தங்களை காட்டிற்கு அனுப்ப கேட்ட வரத்தை விட கொடுமையானது. நான் அம்மிக்கல், நீங்கள் மாமலை. நான் மின்மினி பூச்சி, நீங்கள் சூரியன். உங்கள் ஆண்மையும் தயாளமும் குச்சலவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவர்களுக்கே தாங்கள் முடிசூட்டுங்கள். நானும் உங்களோடு வைகுந்தம் வருவேன் என்றான் கோவென கதறியபடி. பரதாழ்வாரை அப்படியே வாரி அணைத்த ஸ்ரீராமபிரான் அவரை உச்சி மோர்ந்தார். தம்பி, நம்மில் ஒருவரை ஒருவர் யாராலும் பிரிக்க முடியாது. இருப்பினும் நம் சின்ன தம்பி சத்ருக்னன் இங்கே வாழட்டும். அவன் சிறுவன், என்ன பாவம் செய்தான்? வாழ வேண்டிய பருவம் அவனுக்கு என்ற ராமன் சத்ருக்னனுக்கு தானும் பரதனும் வைகுந்தம் செல்ல போகும் செய்தியை ஒரு தூதனிடம் சொல்லி அனுப்பினார். குச்சலவர்களை வரவழைத்தார்.
அவர்களுக்கு காப்புநான் அணிவித்தார். குச்சாபதி என்னும் நகரை தலைமையாக கொண்ட பகுதிக்கு குசனையும், சிராபதி என்ற நகரை தலைமையாக கொண்ட உத்தர கோசல நாட்டிற்கு லவனையும் அரசனாக்குவதாக அறிவித்தார். இருவருக்கும் பட்டம் சூட்டப்பட்டது. இதற்குள் சத்ருக்னனின் மதுரா நகரிற்கு சென்ற தூதுவன் ஸ்ரீ ராமபிரானின் அறிவிப்பை கூறவே அந்த கணமே தன் தேரில் ஏறி அயோத்தி வந்து சேர்ந்தார் சத்ருக்னன். அண்ணா, நான் இன்றி தாங்கள் மட்டும் வைகுந்தம் செல்வதா? தமையனாரே, லக்ஷ்மணர் ஏற்கனவே வைகுந்த பிராப்தி அடைந்து விட்டாரா? நான் இன்றி நீங்கள் நிச்சயமாக வைகுந்தம் அடைய முடியாது என கதறினான். தம்பி, நீ வந்துவிட்டால் மதுரா மக்கள் என்னவாவார்கள்? நாடாளும் நீ யோசிக்க வேண்டாமா என்றதும், தமையனாரே, நான் என் மனைவி ஸ்ருதகீர்த்தியின் பொறுப்பில் என் மக்களான சுபாகுவையும் சத்ருகாதியையும் விட்டு வந்தேன். சுபாகுவை மதுரையின் மன்னனாகவும் சத்ருகாதியை விதிகையை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் அரசனாக்கி விட்டேன். மொத்தத்தில் நம் பிள்ளைகளின் பொறுப்பில் இந்த தேசம் வந்துவிட்டது. நாம் மகிழ்வுடன் புறப்படுவோம் என்றான். ராம சகோதரர்கள் ஸ்ரீவைகுந்தம் செல்ல போவதை எப்படித்தான் அறிந்தார்களோ தெரியவில்லை. இலங்கையிலிருந்து விபீஷ்ணர் வந்துவிட்டார். வாயுபுத்திரன் ஹனுமானின் உள்ளம் ஏதோ காரணத்தால் கலங்கவே அவரும் அடுத்த கணம் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். கரடிகளின் அரசரான ஜாம்பவான், ராமேஸ்வரம் கடலில் சேதுபந்தனம் கட்டிய நளன், துமிந்தன், நீலன், மைந்தன், தேவர்களின் அம்சமான வானர வீரர்கள், சுக்ரீவன் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டனர். இவர்களில் சுக்ரீவன், ராமபிரானே, தாங்கள் இன்றி ஒரு கணமும் உயிர் தருகிறேன். என் மகன் அங்கதனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு வந்துவிட்டேன். புறப்படுவோமா வைகுந்தத்திற்கு என்றான். அப்போது அயோத்தி மக்கள் கூட்டமாக வந்தனர். எங்கள் ஸ்ரீராமா, நாங்களும் தங்களோடு வைகுந்தம் வருவோம் என்று கோஷமிட்டனர். மரணத்தை சந்திக்க எப்படி ஒரு ஆர்வம் பாருங்கள்! ஒரு நல்லவன் மரணமடைந்தால் அந்த நாடே மரணமடைகிறது. ஸ்ரீராமபிரானுக்காக உயிரையே கொடுத்தவர்கள் நம்மவர்கள். ஸ்ரீராமபிரான் அந்த சோகமான நேரத்திலும் தன்னை சார்ந்தவர்கள் தன் மீது காட்டிய விசுவாசம் கண்டு பெருமிதமடைந்தார். ஹனுமானை அழைத்தார். நீ என்னோடு வரவேண்டாம். என்னிடம் ஏற்கனவே வைகுந்தத்தை விட பூலோகத்தில் ராமநாமம் கூறுவதையே விரும்புவதாக கூறியிருக்கிறாய். சிரஞ்சீவியே, நீ இங்கேயே தங்கியிரு. இது என் கட்டளை என்றார். கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார் ஹனுமான். பின்னர் மக்கள் புடைசூழ அனைவரும் சரையு நதியில் இறங்கினர். உச்சலவர்கள் வெளிநீர் சிந்தினர். பிரம்மதேவர் வானில் தோன்றி நாராயணராய் உருமாறிய ஸ்ரீராமபிரானை வரவேற்றார். தன்னுடன் வந்தவர்களுக்கு தேவலோகத்தில் ஒரு நகரை நிர்மாணிக்க உத்தரவிட்டார் பகவான். சந்தானம் என்ற அந்த நகரில் அவர்கள் தங்கினர். ஸ்ரீமன் நாராயணர் புன்சிரிப்புடன் சீதையாய் வடிவெடுத்து தனக்காக காத்திருந்த லக்ஷ்மி தேவியை ஆலிங்கனம் செய்து அனைவருக்கும் அருள் செய்தார். ஸ்ரீ லவகுசா புராணம் இனிதே நிறைவடைந்தது.